ஸ்ரீதரனே வெளியேறு என்று சொல்லுகிறார்கள். சாவகச்சேரி மக்களை முதுகில் குத்திய சாவகச்சேரி மக்களை படுகொலை செய்ய முற்பட்ட ஸ்ரீதரனே வெளியேறு என்று சொல்ற அளவுக்கு இங்க மக்கள் மிக வன்மத்தோட இருக்கிறார்கள். ஸ்ரீதரன் எங்களுடைய மக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒருவர் தூக்கி வைத்தும் கொண்டாடுவதற்கு பின் நிற்பதில்லை, தூக்கி போட்டு மிதிப்பதற்கும் பின் நிற்பதில்லை. சாவகச்சேரி அல்லது தென்மராட்சி மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வாழ்றதுக்கான உரிமை இருக்கா? வாழ்றதுக்கான மனித உரிமை இருக்கா? ரோட்ல வருகின்ற சாவகச்சேரி மக்கள் ஒரு 100 பேரை மறைத்து கேட்டால் அதுல 90 பேர் பயங்கரமான முறைப்பாடுகள், அதாவது பாதிக்கப்பட்ட முறைப்பாடுகளை சொல்வார்கள். வீடுகளுக்கு சென்று கேட்டால் இவ்வளவோ முறைப்பாடுகள் சொல்லுவார்கள். அவர்களால் அந்த வைத்தியசாலையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது இவர்கள் என்ன ஒரு மாஃபியா மாதிரி தான் செயற்படுகின்றார்களா? இவர்கள் அவ்வளவு பலமிக்கவர்களாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில வச்சு சுகாதார அமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த யாழ்ப்பாண வடக்குல உள்ள இந்த வைத்தியசாலைகள் கிட்டத்தட்ட ஐரோப்பிய தரத்துல மருத்துவ சேவை இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் இலங்கையுடைய ஐரோப்பிய தரமா? கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் அது மக்களால தெரிவு செய்யப்படையில்லை. அது மக்களுக்கு எதிராக தான் நடக்குது. மக்களுக்கு எதிராக தான் போராட்டம் நடத்தி இருக்கு. சாவகச்சேரி தென்மராட்சி மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அர்ஜுனாவை விரட்டி அடிக்கணும் என்றதான் அவன் நோக்கமா இருந்தது. தனக்குரிய மருத்துவ விடுதியில் கூட நிற்க கூடாது என்ற அடிப்படையில் தான் நேற்று திருப்பவும் ஒரு பகிஷ்கரிப்பை அறிவித்திருந்தார்கள். ஆனால் மக்களுடைய வாக்குகள்ல வென்ற சித்தார்த்தன் அந்த இடத்துல முதுகெலும்பும் இல்லாமல் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். ஸ்ரீதரன் முதுகெலும்பும் இல்லாமல் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். அங்கஜன் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். இவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? நாவலுடைய செயற்பாடுகள் சிலவற்றில் செறிப்பலைகள் என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் கையில் எடுத்துக்கொண்ட அந்த விடயப்பரப்பு என்பது ஒரு யாருக்கும் வராத ஒரு துணிச்சலான விடயப்பரப்பு. அதை துணிந்து எடுத்துக்கொண்டார். தமிழ் மக்கள் முதுகுல குத்தினதுக்கு சரி, தென்மராட்சி மக்கள் முதுகுல குத்தினதுக்கு குத்துற வேலையோட்டுதான் ஸ்ரீதரன் செய்திருக்கின்றார். இவர்கள் பாராளுமன்றத்தில் சிங்களவர்களோட பெரிய சண்டை, பெரிய யுத்தம் செய்யறவன் கதைக்கிறவர்கள். அந்த அமைச்சர் ஒரு ஆள் வந்தவுடனே அவரோட கை கட்டி கொண்டு நின்று சிரிச்சு கொண்டு நின்று ஆளும் தேனும் ஓடுதுன்னு சொல்றீங்க. யாழ்ப்பாணத்தில் மருத்துவ வசதி ஐரோப்பிய தரத்தில் இருக்கட்டு சொல்றீங்க. ஏன் இந்த இரட்டை வீடு? பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகின்ற செயல்பாடுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடாக. வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலை சந்திக்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான மனித உரிமை பாதுகாவலர், செயற்பாட்டாளர் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்களோடு நாங்கள் இன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் துர்கை அம்மன் ஆலயத்தின் இல்லம் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கின்றோம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் எல்லாருக்கும். இந்த நேர வணக்கங்கள். இதுல என்ன முக்கியமான கேள்வி என்ற எனக்கு, சாவகச்சேரி அல்லது தென்மராட்சி மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வாழ்றதுக்கான உரிமை இருக்கா? அங்க வாழ்றதுக்கான மனித உரிமை இருக்கா? உண்மையிலேயே சொல்ல போனால் அங்க நிறைய விடயங்களிலே அடிப்படையில் இந்த மருத்துவ விடயத்திலே வாழ்வுரிமைகள் மறக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல போனோம். அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டிய சேவைகளில் பல இடங்களிலே அந்த உரிமைகள் மறக்கப்படுகிறது. ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக நீங்கள் மனித உரிமை பாதுகாவலர், அப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல கூடுதலான தகவல் இருக்கும். அதோட நீங்கள் அங்குள்ள அடிப்படை மக்களோடையும் நீங்கள் பணியாற்றுகளா இருப்பீங்க. அந்த மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்லின? இப்ப சாவகச்சேரி விஷயம் சம்பந்தமாகவும் நீங்கள் பலரோட கலந்துரையாடி இருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில மக்கள் உங்கள்கிட்ட என்ன எப்படியான கருத்துக்களை சொல்கிறார்கள்? அந்த அர்ஜுனா சொல்லுகின்ற இந்த விஷயங்கள்ல உண்மை இருக்கா, அல்லது மக்கள் வேற நிலைப்பாடுல இருக்கிறார்களா? எப்படி இருக்கு நிலைமைகள்? குறிப்பாக சொல்லப்படுமாக இருந்தால் இந்த பிரச்சனை மக்களுடைய மனங்களிலே நீண்ட காலமாக இருந்த ஒரு ஆதங்கம், ஆத்திரம், கோபம் என்று சொன்ன பாதிக்கப்பட்டதன் விளைவாக ஏற்பட்டவைதான் பல விடயங்களிலே. இன்றைக்கு சாவகச்சேரி மட்டுமில்ல, பல இடங்களில் நாங்கள் குறிப்பாக குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக சாவகச்சேரியிலே பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு இடத்திலே வைத்தியசாலை இல்லாமல் இருந்து பாதிக்கப்படுவது வேறு, வைத்தியசாலை இருந்து கொண்டு அதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள், அபிவிருத்திகள் எல்லாம் நடைபெற்றும் அது சரியாக நிறைவு அடையாமலும், நிறைவடைந்த அபிவிருத்தி பணிகளை வச்சுக் கொண்டு தங்களுடைய வேலை திட்டங்களையும் செய்யாமலும் பாதிக்கப்பட்ட மக்களாக அங்கே இருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் கூறுவதாக இருந்தால் உண்மையிலேயே நிறைய பிரச்சனை, நிறைய மக்களோடும் நான் கதைத்திருக்கிறேன். அதை நான் பகிர்ந்து கொள்வேன். இல்ல, உண்மையிலேயே நீங்கள் ஒரு மனித உரிமை பாதுகாவலர் என்ற அடிப்படையில தான் நான் இது முக்கியமா கேட்கணும்னு நினைச்சாங்க. இப்ப சாவகச்சேரியில உள்ள அந்த மருத்துவமனையும் அந்த யாழ் மருத்துவ அதாவது MGMOA என்ற மருத்துவ குழுமம் ஒரு தொழிற்சங்கமாக செயற்பட்டு ஒரு 3 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டது. இப்ப இதுல மக்களுடைய உயிர் பணைய வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்தார்களா? இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முதல் அந்த மக்களுடைய உயிரிழப்பு
ஏற்படாத வகையில ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டுத்தான் இந்த போராட்டம் நடந்ததா அல்லது எழுந்தமானமாக அந்த போராட்டத்தை இந்த மருத்துவர்கள் நடத்தினார்களா? இல்ல, அதுக்குரிய மாற்று ஏற்பாடுகள் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் மாற்று ஏற்பாடு என்ன செய்ய முடியும்? அந்த வைத்தியசாலையில் ஒரு பகுதியாகத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவு டாக்டர்கள், குறிப்பிட்ட அளவு ஊழியர்கள் தான் அந்த பகிஷ்கரிப்பை செய்யலாம். அவ்வாறு அறிவிக்கப்படலை. மருத்துவ அதிகாரி, இப்ப நாங்கள் GMO என்று சொல்றது வந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கும் அரச மருத்துவ அத்தியட்சர் சங்கம், ஆனா அத்தியட்சர் சங்கம் பெருசாக இயங்குவதாக தெரியவில்லை. இந்த அத்தியட்சருக்கு இடையிலான ஒரு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டது மக்கள். உதாரணமாக நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகளை நாங்கள் சொல்லுவோம் MO சொல்லுவோம், மெடிக்கல் ஆபீசர் சொல்லுவோம். மருத்துவ அத்தியட்சரை வந்து MS சொல்லுவோம், மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் சொல்லுவோம். வைத்தியசாலையிலும் அத்தியட்சர் ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு கீழே பல வைத்திய அதிகாரிகள் இருப்பார். அப்ப இங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு பாடசாலை மாதிரியான நிலப்பாட்டுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், அதிபர் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கின்ற போது அல்ல எவ்வாறு செய்யுங்கள், கட்டுப்பாடு சொல்ற கடமைகளை சரிவர செய்கின்ற போது ஆசிரியர்கள் சேர்ந்து பகிஷ்கரித்தால் அங்கே மாணவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவார்களோ அதே போல இங்கே பாதிக்கப்பட்டது. மாணவர்கள் என்றாலும் இந்த அளவுக்கு பெரிய தாக்கம் வராது. ஒரு நாள் மாணவர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கல்வி பாதிக்கப்படும், ஒரு கிழமை கல்வி பாதிக்கப்படும், அதை அவர்கள் மீள பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இங்கு உயிரிழப்பு நடந்தால் அந்த உயிரை மீள கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக ஒரு உயிர்களோடு விளையாடுகின்ற வேலையாகத்தான் அங்கே ஒரு உயிர் ஒன்று இழக்கப்படுமாக இருந்தால் இழந்து முடிய யார் பொறுப்பு கூற போகின்றார்கள்? உதாரணமாக இன்றைக்கு எங்கட நாட்டுல நடைபெறுகின்ற நிறைய நாங்கள் அந்த மெடிக்கல் எரர் என்று சொல்லுவோம், எரர் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் நிறைய பேர். அதற்கே இன்னும் ஒழுங்கான முடிவுகள் இல்லை. அந்த பட்சத்துல இந்த பகிஷ்கரிப்பு ஊடாக பாதிக்கப்படும் மக்களுக்கு யார் பொறுப்பு கூறுவார்கள் கவலையாகத்தான் இருக்கிறது. இல்ல, அதுல குறிப்பாக வந்து இப்ப இந்த இலங்கையுடைய இந்த அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு எதிராக இந்த தென்மராட்சி மக்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியாதா? இது ஒரு தங்களுடைய மனித உரிமையை மீறித்தான் இவர்கள் செயற்பட்டார்கள் என்று ஒரு பொது வழக்கொண்ட போடலுமா இவர்களுக்கு எதிராக? பொதுநல வழக்கு செய்யலாம், பொதுநல வழக்கை போட முடியும். நிச்சயமாக அது போடுவதாக இருந்தால் முதலாவது கைகோர்ஸ் தான் பொதுநல வழக்கை செய்ய இயலும், உயர் நீதிமன்றத்திலாம் செய்யலாம், அது யாழ்ப்பாணத்திலே செய்ய முடியும். ஆனால் செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். அதிக அளவில் முன் வந்தாலும் அவற்றை அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தங்களை கொடுத்து குழப்புவதற்கோ இந்த GMO என்ற தரப்பு நிச்சயமாக வேலை செய்யும். இவர்கள் என்ன ஒரு மாஃபியா மாதிரி தான் செயற்படுகின்றார்களா? இவர்கள் அவ்வளவு பலமிக்கவர்களாங்க? இல்ல, மாஃபியா என்று சொல்வதற்கு அப்பால் இங்கே ஒரு அத்தியாவசிய சேவையாக மருத்துவ சேவை இருக்கிறது. அப்ப இங்கே நாங்கள் ஒரு மருத்துவரோடு நாங்கள் அவர்களை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி யோசிப்பார்கள். ஒரு மருத்துவ தேவைக்காக வைத்தியசாலைக்கு போகின்ற போது பழிவாங்கப்படலாம் என்று யோசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறான மனநிலையும் இருக்கிறார்கள். நாங்கள் இன்னைக்கு இந்த மருத்துவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டை வச்சால் நாளைக்கு தாங்கள் பழிவாங்கப்படலாம் என்ற பயம் இருக்கா மக்கள்கிட்ட? நிச்சயமாக பயம் இருக்கிறது. சில பேர் வழிகாட்டுவார்கள், சில பேர் வழிகாட்ட மாட்டார்கள். அந்த பயம் இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரு வெறுப்பான தன்மை காணப்படுகின்றது. இன்றைக்கு இந்த பொறுப்பற்ற தன்மை, இவ்வளவு தூரம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மிகவும் ஒரு உதாசீனமாக நடந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு பிரச்சனை நடந்தது, இன்றைக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததாக சமூக வலைதளங்களில் அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதாவது நேற்றிரவு 12:40 பாம்பு கடித்த ஒருவர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சென்றதாகவும், அங்கே யாரும் செக்யூரிட்டி கார்டு கூட, அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கூட இல்லை என்றும், தாங்கள் இன்னும் ஒரு வைத்தியசாலைக்கு, யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் ஒருவர் பதிவேற்றிருந்தார். அது தெளிவாக கூறியிருக்கிறார், பிறவி ஏற்படின் அங்க CCTV கேமரா இருக்கிறதானே, அந்த CCTV கேமராவை நீங்கள் எடுத்து பாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்ப அந்த சாவச்சேரி மருத்துவமனையில 24 மணித்தியாலமும் ஒரு வைத்தியர் இருக்கணும் என்ற விஷயம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை கிடைப்பதற்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வருத்தம் என்று சொல்லி அங்க வந்தால் அதை பொறுப்பேற்று அடுத்த கட்டமாக தங்கள் வச்சுக்கொண்டு ஆரம்ப கட்ட சிகிச்சையை செய்து கொண்டு, முடியாது போனால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்வதற்குரிய பொறுப்பு அவர்களிடம் உண்டு. நிச்சயமாக ஆதார வைத்தியசாலை, அதுவும் நான் நினைக்கிறேன் அந்த வைத்தியசாலை ஆக குறைந்த தரத்திலே இல்ல, சீத்திரமோ பீத்திரத்திலே இருக்குது. அந்த இடத்துல அது இருக்கக்கூடிய தேவை ஒரு மருத்துவ அத்தியகரை கொண்ட ஒரு வைத்தியசாலையில் கட்டாயம் இருக்க வேண்டும். மற்றது அந்த வைத்தியசாலையை வந்து ஒரு போதனா வைத்தியசாலையை போதனா வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டப்பட்டிருக்கு, முதலீடு செய்யப்பட்டது. அப்ப நிச்சயமாக அது நீங்கள் சொல்ற மாதிரி அது அந்த வசதி 24 மணி நேர வைத்திய சேவையை வழங்குற வசதி அங்க இருந்திருக்கணும். இவ்வளவுத்துக்கு பிறகு ஒரு வைத்திய அத்தியட்சகரை விரட்டி அடித்தா பிறகு தாங்கள் அந்த சேவையை செய்கிறோம் என்று சொன்னா
பிற்பாடும் அதே நிலைமை தான் தொடருதப்ப என்றவாறு தான் குற்றச்சாட்டு இருக்கின்றது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று நான் நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இரவோடு இரவாக, குறிப்பாக எங்களுடைய அதிகமான வைத்தியசாலைகளிலே மதிய நேரம் அல்லாட்டிக்கு பின்னர் நேரத்துல எல்லாம் டிக்கெட் பெட்டி விடுவார்கள். சிலவர்களை ஞாயிற்றுக்கிழமையில் வைத்தியர்கள் விடுதியை பார்க்க மாட்டார்கள், குறைவு. குறிப்பாக சொல்லுவாங்க பெரிய டாக்டர் பார்க்க மாட்டார், நார்மலாக பார்க்கறது குறைவு, லீவு நாள் என்று சொல்லுவாங்க. அன்றைக்கு இந்த கடமை ஒரு குறைவான தன்மையாகத்தான் காணப்படும். இந்த செயற்பாடு, கடமை செயற்பாடு குறைவாக காணப்படும் என்று சொன்னால் சரி, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. எல்லாருக்கும் ஒரு லீவு ஓய்வுன்றது தேவைதானே என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் அந்த லீவு ஓய்வு எல்லாம் நோயாளர்களை பார்க்கறது போது எடுக்கின்றவர்கள் ஒரு வைத்திய அத்தியவச்சரை கைது செய்ய வேண்டும், அப்புறப்படுத்தவும் என்றதுக்காக லீவு நாளை கருதாமல் இரவு நேரத்திலே அந்த ஓடரோடு வந்திருந்தார்கள், கையில அந்த உத்தரவோடு கடிதத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு பாம்பு கடிக்கு இலக்காகி இருக்கின்ற போது அங்கே வைத்தியர் இல்லை என்பதுதான் மிகவும் மோசமான கவலைக்கிடமான செய்தியாகவும், ஆனால் அதை கூட இந்த செய்தி வந்ததுக்கு பிற்பாடு என்ற நிச்சயமாக இன்றைக்கு சமூக வலைதளத்திலே அதிகமான வைத்தியர்களும் ஆக்டிவில் இருக்கிறார்கள் தான் சொல்லணும். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் முதல் பிராந்திய சுகாதார சேவையாளர் முதல் மாகாண சுகாதார பணிப்பாளர் வரைக்கும் எல்லோரிடமும் பேஸ்புக் இருக்கின்றது, எல்லாருமே சமூக வலைதளம் இருக்கிறது. அல்லாடி அவர்களிடம் இல்லாத விட்டாலும் அவர்கள் சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு செய்தி வருகின்ற எடுத்து கூறுகிறார். அவர்கள் தங்களுக்கு எதிரான செய்தி வருகின்ற சொன்னால் அதை அழிக்கவும் பார்க்கின்றார்கள். அப்படியெல்லாம் செயல்பாடுல இருக்கின்றவர்களுக்கு அந்த செய்தி போயிருக்கு. இதுவரைக்கும் அந்த வைத்தியசாலைக்கு அந்த சுகாதார வைத்திய அதிகாரியோ மாகாண வைத்திய அதிகாரியோ, அதாவது டாக்டர் அர்ச்சுனாவை அப்புறப்படுத்துவதற்காக நேரம் காலம் பார்க்காம போன அந்த வைத்திய அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டை கேட்டவுடனே சென்றார்களா, அதுக்குரிய பொறுப்பை மீடியாவில் சொன்னார்களா என்று கேட்டால் இன்னும் வடிவாக தெரியாது, கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னும் இதுவரைக்கும் அந்த செய்தியை அவர்கள் போய் பார்த்ததாகவோ அறிக்கையிட்டதாகவோ எந்த ஒரு செய்தியும் காணவில்லை. இப்ப டாக்டர் ராஜீவ், இப்ப நியமிக்கப்பட்ட டாக்டர் ராஜீவ் தென்மராட்சி பகுதியை சேர்ந்தவர் தான் சொல்லப்படுது. அப்ப அவருக்கும் இந்த தென்மராட்சி மக்கள் மீது எந்த அக்கறையும் இருப்பதாக தெரியலையா? ஒருவர் ஊர்க்காரர் என்றால் பிறகு எல்லாருக்கும் அந்த ஊர்ல பற்றிருக்கும் சொல்லல தானே, ஒருவர் நாட்டுக்காரர் பிறகு எல்லாருக்கும் அந்த நாட்டுல பற்றிருக்கும் சொல்லல தானே. பற்றுக்கு அங்கால பணபலமும் அதிகார பலமும் வேலை செய்கின்ற போது அது சில பேர் பிறந்த மண், பிறந்த நாடு, பிறந்த ஊர் என்று சொல்லி எல்லாம் பார்த்து அக்கறையாக செயல்படுபவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் எந்த ஊராக இருந்தாலும் தன் சொந்த ஊராகவும் சொந்த நாடாகவும் சொந்த மொழியாகவும் வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்க சொல்றது நிச்சயமான உண்மை. அப்ப இப்ப இந்த வைத்தியசாலைகளை நேற்று நான் நீங்கள் பாம்பு கடித்து வந்தவர் இன்றைக்கு ஜூலை 18ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி இரவு போயிருக்கிறார் நினைக்கிறேன். அப்படியா? 18ஆம் தேதி அதிகாலை 12:40 என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை 12:40 போயிருக்கிறார். அவர்கள் இல்ல, வைத்தியர் இல்ல. இப்ப என்னென்றால் இப்ப 18ஆம் தேதி இது 18ஆம் தேதி அதிகாலை நடந்தது. 17ஆம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையில வச்சு சுகாதார அமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யாழ்ப்பாண வடக்குல இல்ல இந்த வைத்தியசாலைகள் கிட்டத்தட்ட ஐரோப்பிய தரத்துல மருத்துவ சேவை இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் இலங்கையுடைய ஐரோப்பிய தரமா? உண்மையிலேயே போருக்கு பின்னர் நிறைய அபிவிருத்திகள் நடந்திருக்கின்றது யாழ் போதனா வைத்தியசாலையில். நான் யாழ் போதனா வைத்தியசாலையில் பலதரப்பட்ட மருத்துவ தேவைகளுக்காக சென்றிருக்கிறேன். இன்றைக்கு நேற்றில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் நான் மருத்துவ சேவைகளுக்காக சென்று வந்திருக்கின்றேன். அந்த வகையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிறைய அபிவிருத்தி பணிகள் நடந்திருக்கிறது. டாக்டர் சத்யமூர்த்திக்கு அந்த வகையில் அதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அண்மையில நான் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கூடாக நான் ஒரு தகவலுக்காக, ஒரு ஆய்வு தகவலுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வேலை செய்யும் வைத்திய அதிகாரிகள், துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் என்று சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகளை தொடுத்து கேட்டிருந்தேன். நான் அது தற்சமயம் கையில இல்லை இருந்தாலும் நான் அதை விளக்கமா சொல்லுவேன். அதிலே 300 வைத்தியர்கள் வேலை செய்வதாகவும், அதிலே 17 பேர் சிங்கள வைத்தியர்களாகவும், மிச்சம் மிகுதி பேர் தமிழ் வைத்தியர்களாகவும் கூறப்பட்டிருந்தது. அதுல எந்தெந்த துறை சார்ந்த எத்தனை வைத்தியர்கள், வைத்தியர்களா அல்லது சாதிகள் உட்படவா? வைத்தியர்கள் மாத்திரம். வைத்திய அதிகாரி, அதாவது மெடிக்கல் ஆபீசர் மாத்திரம் தான் நான் கேட்டிருந்தேன். மெடிக்கல் ஆபீசர் அது எந்தெந்த துறை சார்ந்த மெடிக்கல் ஆபீசர் என்று சொல்லியும் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லியும், எந்தெந்த மொழி சார்ந்தவர்கள் என்று சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். இப்ப என்னென்ன இப்ப இந்த அதாவது வடக்குல இந்த மருத்துவத்துறை கிட்டத்தட்ட ஐரோப்பிய தரத்துக்கு இருக்குன்னு சொல்லி இப்ப நான் யாழ்ப்பாண மருத்துவ சாலையை வச்சு குறிக்கல, நான்
ஜெனரலா சொல்றேன், யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஏணி ஆதார வைத்தியசாலைகள் உட்பட சொல்றேன். அப்ப இப்படி அவர் சொல்லுகின்ற போது, அமைச்சர் சொல்லுகின்ற போது அதை மொழிபெயர்ப்பு செய்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன். அவருக்கு பக்கத்துல யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மணிகலம் சித்தார்த்தன் இருந்திருக்கிறார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆலோசகர் எஸ் தவராஜா இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேர் ஸ்ரீதரன், இவர்கள் எல்லாம். அப்படி என்றால் இவர்கள் என்ன அங்க வடக்கு கிழக்குல சுகாதாரத்தின் தரம் அவ்வளவு உயர்வா இருக்குது என்று நம்பினமா இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? கிட்டத்தட்ட அந்த வைத்தியசாலையில் போதிய அளவு எனக்கு முற்றுமுழுசாக யாழ்ப்பாண வைத்தியசாலையை வச்சு இந்த பதில் சொல்ல வேண்டாம். நான் சாவகச்சேரி வைத்தியசாலையும் அதுக்குள்ளதான் வருது. ஓஹோ, இல்ல அவர்கள் வட மாகாணத்தில் என்று சொன்னார்களா இல்ல அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலை என்று சொன்னார்களா? யாழ் போதனா வைத்தியசாலையை தான் சொல்லியிருக்கிறேன். சொல்லி இருக்கலாம். என்னென்று சொன்னால் வட மாகாணம் என்று எடுத்தால் பின்தங்கிய நிறைய வைத்தியசாலைகள், போதிய ஆளணி இல்லாத வைத்தியசாலைகள் என்று நிறையவே இருக்கின்றது. வடக்கு கிழக்கு சுகாதாரம் பற்றி பேசுறதுக்கு தான் அந்த அமைச்சர் வந்தவர். அவர் யாழ்ப்பாண வைத்தியசாலை என்று சுகாதாரம் பற்றி பேச வர இல்லை. மட்டும் வட மாகாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளுடைய மற்றும் சுகாதார நலன் பற்றி விசாரிக்கத்தானே வந்தவர். நிச்சயமாக. அப்ப அவர்கிட்ட சாவச்சேரியில நடந்த பிரச்சனை தானே முக்கியமான பிரச்சனை. இல்ல, முக்கியமாக சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நேரடியாக சுகாதார அமைச்சரை கூட்டிக் கொண்டு சென்றிருக்க வேண்டிய பொறுப்பு மிக மிக முக்கியமாக இந்த சுகாதாரத்துறை சார்ந்த மாகாண சுகாதார பணிப்பாளருக்கும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் RDHS என்று சொல்லக்கூடியவருக்கும், மாகாண சுகாதார பணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய PDHS என்று சொல்லக்கூடியவருக்கும், மற்றும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் அனைவருக்கும் உண்டு. யாருமே அங்க கூட்டிக் கொண்டு சொல்லலை. நிச்சயமாக அங்க அந்த இடத்துக்கு சுகாதார அமைச்சர் வருகின்றார் யாழ்ப்பாணம் என்கின்ற போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிச்சயமாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுவார், அங்க இருக்கின்ற குறைநிறைகளை பார்வையிடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதப்பட்டது. இங்கு இது மாற்றம் மட்டும். இப்ப என்னென்றால் இப்ப மெடிக்கல் ஆபீசர்ஸ் சாவச்சேரி கூட்டியறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னென்றால் தங்களுடைய பொட்டுக்கேட தாங்களே அம்பலப்படுத்த அவர்கள் விரும்ப மாட்டினோம். அந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ், அதாவது மெடிக்கல் மாஃபியா என்று சொல்லப்படுகின்ற கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் அது மக்களால தெரிவு செய்யப்பட இல்லை. அது மக்களுக்கு எதிராக தான் நடக்குது. இப்ப மக்களுக்கு எதிராக தான் போராட்டம் நடத்தி இருக்கிறார். சாவகச்சேரி தென்மராட்சி மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அர்ஜுனாவை விரட்டி அடிக்கணும் என்றதான் அவன் நோக்கமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர் அந்த தனக்குரிய மருத்துவ விடுதியில் கூட நிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் நேற்று திருப்பவும் ஒரு பகிஷ்கரிப்பை அறிவித்திருந்தார்கள். இது ஒரு முற்றுமுழுதான ஒரு பழி வாங்கலாம். மனித உரிமைகளை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் ஒரு மருத்துவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை மனித பண்பு இல்லாத ஒரு மாஃபியா கும்பலாகத்தான் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார். அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல போறீங்க ஒரு நாள். ஆனால் மக்களுடைய வாக்குகள்ல வென்ற சித்தார்த்தன் அந்த இடத்துல முதுகெலும்பும் இல்லாமல் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். ஸ்ரீதரன் முதுகெலும்பும் இல்லாமல் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். அங்கஜன் வாய மூடிக்கொண்டிருந்திருக்கிறார். இவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? அதை மக்கள் தான் எதிர்காலத்தில் தீர்மானிக்கணும். ஆனால் நிச்சயமாக ஒரு பதிலை வழங்குவார் மக்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல குறைந்தபட்சமாக நிறைய விஷயத்தை திசை திருப்பி இருந்தார். குறிப்பாக ஒரு காரணத்தை நாங்கள் உற்று நோக்கலாம். அர்ச்சனாவின் மீது ஏற்பட்டுள்ள மக்களுடைய ஆதரவு என்பது எதிர்காலத்தில் தங்களுடைய அரசியல் நலனை பாதிக்கும் என்று அதிகமாக கருதியிருக்கலாம். அதுதான் பிரதான காரணமாக இருக்கு. ஏனென்று சொன்னால் அர்ச்சனாவிலுடைய செயற்பாடுகள் சிலவற்றில் செறிப்பிழைகள் என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் கையில் எடுத்துக்கொண்ட அந்த விடயப்பரப்பு என்பது ஒரு யாருக்கும் வராத ஒரு துணிச்சலான விடயப்பரப்பு. அதை துணிந்து எடுத்துக்கொண்டார். அதன் மூலம் அவருடைய செல்வாக்கு திடீரென்று சொல்லி அதிகரித்து விட்டது. எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்தால் தங்களுக்கு அதால் ஆபத்து வரும் என்கின்ற அடிப்படையில் தான் எல்லா அரசியல்வாதிகளும் ஒதுங்கி கொண்டார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சாடை மாடையாக ஆரம்பத்தில் கதைத்தவர்களும் இறுதி நேரங்களில் பின்வாங்கி கொண்டார்கள். ஒரு விடயம் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு போவதாகவும் அது சம்பந்தமாக கருத்து கூறவில்லை என்று சொல்லி நழுவினார் முற்றுமுழுதாக. நீதிமன்றத்தில் வழக்கு போனால் நீதிமன்றத்தின் வழக்கு தீர்ப்புகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதைக்க முடியாது, தவிர அதனுடைய சாராம்சம் சிலவற்றை நாங்கள் கதைக்கலாம். நீதிமன்ற வழக்கு போகின்ற எந்த ஒரு விடயம் சிறப்பாகவும் இதுவரையும் அவர் பொதுவெளியில் கருத்து கூறவில்லையாக இருந்தால் இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொதுவெளியிலே நிறைய கருத்துக்களை கூறினவர் இந்த விடயத்தில் மட்டும் நீதிமன்றத்தை தாரிவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு செல்கின்றது, அது சம்பந்தமாக கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லி முற்றுமுழுதாக நழுவினது என்பது ஒரு எவ்வாறு சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஒரு அபத்தமான ஒரு செயல்பாடு, அபத்தம் தான். அது மிகப்பெரிய அபத்தம். அது தமிழ் மக்கள் முதுகுல குத்தினதுக்கு சரி, தென்மராட்சி மக்கள் முதுகுல குத்தினதுக்கு குத்துற வேலை ஒன்றுதான் ஸ்ரீதரன் செய்திருக்கின்றார். இப்ப கஜேந்திர அடுத்தது எங்கட சைக்கிள் இடையாள சைக்கிள் ஒரு வேலையைத்தான் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அவர்களும் அர்ஜுனா வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கையை தான் பிரதானமா வச்சிருந்திருக்கிறார்.
முக்கியமாக நீங்க அந்த சைக்கிள் கட்சி என்று சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. அங்கே டாக்டர் அர்ஜுனா இல்ல ரஜீவ் நினைக்கிறேன். ரஜீவ் ஒரு சைக்கிள் கட்சி ஆதரவாளராகவும் சைக்கிள் கட்சி சார்ந்து அரசியல் நேரடியாக பங்களிப்பில் இருப்பதாகவும் எனக்கு உறுதிப்பட தெரியாது. எனக்கு ஒரு தகவல் ஒன்று கூறியிருந்தார்கள். அவர் ஏதோ நான் அதை முழுமையாக ஆராயவில்லை. சைக்கிள் கட்சி வேட்பாளராக ஏதோ ஒரு தொகுதியோ இங்கேயோ ஒரு இடத்துல வேட்பாளராக களமுறங்களுக்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறான நிலையிலே எவ்வாறு அங்கே அர்ஜுனாவுக்கு ஆதரவு வேண்டாம், எங்களுக்கு அர்ஜுனாவுக்கு ஆதரவு அந்த வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் மாவியா செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் விடயம். இப்போ ஒரு தமிழ் பாராளுமன்ற நான் நினைக்கிறேன் லண்டனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வர இருக்கிறார் ஒரு கோயில் திருவிழாவுக்காக. அதுக்கு எதிராக நான் நினைக்கிறேன் சாவகச்சேரி மக்கள் இங்கே ஒரு போராட்டத்தை ஒழுங்கு செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த லண்டன் வந்து இறங்கினார் ஸ்ரீதரனே வெளியேறு என்று சொல்லுகிறார்கள். சாவகச்சேரி மக்களை முதுகில் குத்திய சாவகச்சேரி மக்களை படுகொலை செய்ய முற்பட்ட ஸ்ரீதரனே வெளியேறு என்று சொல்ற அளவுக்கு இங்க மக்கள் மிக வன்மத்தோட இருக்கிறார்கள் ஸ்ரீதரன்ல. அது மக்கள் தீர்மானிப்பார்கள் நிச்சயமாக. இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை நாம் பதிவு செய்யணும். அந்த இடத்துக்கு சுமந்திரன் நேரடியாக வரவில்லை. ஆனால் அந்த சம்பவம் நடந்த 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி கண்டாவளை பகுதியில் ஒரு மாட்டு வண்டி சவாரி நடந்தது. அந்த மாட்டு வண்டி சவாரி நடந்த கண்டாவளை மண் அந்த கண்டாவளை கிராமம் திரு சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களின் ஒரு கோட்டையாக கருதப்படுகிறது. என்று சொன்னால் அவருடைய ஊர், அவருடைய மனைவியினுடைய ஊர், அவரங்க காலம் அங்க வேலை செய்த பாடசாலையில் பணியாற்றியவர். தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் பதவி போட்டிகள் காரணமாக இருவருக்கும் இடையில் போட்டி நடைபெறுகின்றது. அந்த இடத்திலே சாவச்சேரியை சேர்ந்த சாயந்தன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் சாயந்தன் அவர்களுடைய வயல்காணி புளியம்பக்கணியில இருக்கின்றது. அந்த வயல்காணியை தான் ஒரு முறை வந்து விதைத்து அங்க நெல்லு அந்த வலைக்குள் சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு வயல்காணி இருப்பதாக கூறப்படுகிறது. அதெல்லாம் விஷயம் இல்ல, அதை விடுவோம். அங்கே நடந்த சவாரி போட்டிக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது, அரசியல் முத்திரை வந்துடும் என்பதற்காக அழைக்கப்பட வேண்டியவராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களே அழைக்கவில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அலையா விருந்தாளியாக சுமந்திரன் அவர்களும் சாயந்தன் அவர்களும் வருகை தந்திருந்தார் அந்த மாட்டு வண்டி சவாரி. நான் மாட்டு வண்டி சவாரிக்கு வரவும் சொல்லல, சரி அது ஒரு பொதுவான நிகழ்வு. அலையாமல் வந்தார் என்றதுல எங்களுக்கு இல்ல, ஒரு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இல்லை, என் வரணும் நாங்கள் கேட்கவும் இல்லை. அவர் வந்தார், வந்தவருக்கு அங்க நின்றவர்கள் மரியாதை கொடுத்து கூப்பிட்டு இருத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள், அது வேற பிரச்சனை. ஆனால் இங்கே அலையாமல் ஒரு நிகழ்வுக்கு உங்களால் வர முடிவதாக இருந்தால் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது தாராளமாக. ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக இந்த சுமந்திரன் ஏன் அந்த இடத்துக்கு ஒரு தடவை எனும் முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கேக்குள்ள அந்த மக்களின் வாக்குகளால தெரிவு செய்யப்பட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன தைரியம் நீங்கள் அந்த மக்களை நிராகரிக்கிறது? அதுல சயந்தன் சென்றிருந்தவர், ஆனா சயந்தனை சாட்டி போட்டு நிக்க முடியாது. இவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர். சயந்தன் அவருடைய ஒரு ஆதரவாளராக முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கு தான் ஒரு கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்பதற்கு போட்டி போட்டு பெரிய பிரளயத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் ஏன் வரவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் விளங்கலா, இவர்கள் பாராளுமன்றத்துல சிங்களவர்களோட பெரிய சண்டை பெரிய யுத்தம் செய்யறவன் கதைக்கிறவர்கள் அந்த அமைச்சர் ஒரு ஆள் வந்தவுடனே அவரோட கை கட்டி கொண்டு நின்று சிரிச்சு கொண்டு நின்று ஆளும் தேனும் ஓடுதுன்னு சொல்றீங்க. யாழ்ப்பாணத்துல மருத்துவ வசதி ஐரோப்பிய தரத்துல இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இந்த இரட்டை வீடம்? அதுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொள்வார்கள், அது நடக்கின்ற அரசு நிகழ்ச்சிகள் நாங்கள் போகின்றோம். ஏனென்று சொன்னால் அரசு நிகழ்ச்சிகள்ல நீங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனையை வைக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பினார். நீங்கள் வந்து அமைச்சருக்கு சொல்லி இருக்க வேண்டும். பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகின்ற செயல்பாடுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடாக தொடர்ச்சியாக அம்பில கன மாம்பழம் விழுந்துட்டு அதுல விழுந்ததுல ஒன்று இந்த அரசியல்வாதிகள் புரட்டு தனிய இதை மட்டும் அம்பலப்படுத்த இல்ல, என்ன சொல்றது, மருத்துவத்துறையில இருந்த இந்த களவுகளை மட்டும் அம்பலப்படுத்த இல்ல, அரசியல் களவுகளையும் வெளியில போட்டிருக்காரு. நிறைய அரசியல்வாதிகளுடைய முகத்தையும் வெளிப்படுத்தி காட்டிவிட்டார், சாயம் வெளுக்கின்ற அளவுக்கு காட்டிவிட்டார். நிச்சயமாக ஏனென்று சொன்னால் முன்னுக்கு நின்று குரல் கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் எல்லாரும் சரி, அரசியல்வாதிகள் சம்பந்தமான சில மாற்று கருத்துக்களை அவர் கூறுகின்றார் என்றாலும் அவருக்கு ஆதரவு வேண்டாம். ஆனால் இந்த சாவச்சேரி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், சாவச்சேரி பிரச்சனைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முதல் கட்டமாக அந்த வேலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்திருக்கணும். எல்லோருமே நழுவினார்கள் என்பதுதான் விடயம். அங்கே முக்கியமாக எல்லாருமே நழுவி கொண்டு சென்றார்கள். ஆனால் இதனுடைய தீர்ப்பை இனிமேல் எதிர்காலத்தில் அரசியல் களங்களாக வழங்குகின்ற தேர்தல் காலத்தில் மக்கள் தான் வழங்க வேண்டும், இது மக்கள் கையில் தான் இருக்கின்றது
என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர். அவர் இப்ப ஒரு சீரியஸான ஒரு வருத்தத்துல இல்லை, இவர் இந்த ஐரோப்பிய மருத்துவ சேவையை வழங்குற மருத்துவமனையா இருக்கிற யாழ்ப்பாணத்தில் யார் சிகிச்சை எடுக்கிறார்? ஐரோப்பிய தரத்திலே இருக்கிற யாழ் மருத்துவமனையிலயா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிகிச்சை எடுக்கிறார்? நல்ல கேள்வி ஒன்று. என்று சொன்ன அடிப்படையிலே ஐரோப்பிய தரத்தில் இருப்பதாக இருந்தால் இந்த வைத்தியசாலை ஏன் இன்னும் மக்கள் கொழும்புக்கு செல்கின்றார்கள்? வேற குறிப்பாக கஜேந்திரகுமார் அவர்கள் வெளிநாட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நேரம் ஐரோப்பிய தரத்திலே நாங்கள் கொண்டு வரதுக்கு முடல் செய்கின்றோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஐரோப்பிய தரத்தில் உள்ளது என்று சொல்லுவது மிகவுமே ஒரு நகைப்புக்குரிய என்று சொல்லி நாங்கள் அதை நக்களிப்பதாக இருக்கக்கூடாது. நலம் கூற வேண்டிய ஒரு நிலப்பாடாக யாழ்ப்பாண மருத்துவமனை டாக்டர் சத்யமூர்த்தி தலைமையில நிறைய முன்னேற்றம் வந்திருக்கின்றதுல மாற்று கருத்தை நான் சொல்ல வரையில்லை, அதை நான் நிராகரிக்கல. ஆனால் நீங்கள் ஐரோப்பிய தரத்தில் அது இருக்கு என்று சொல்லிக்கல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்ப நீங்கள் அங்கதானே சிகிச்சை பெற வேணும். ஐரோப்பிய தரத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையில் அங்கே உள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் அடாவடிகளை கேட்டாலே பார்த்தாலே இதுவரை காலமும் கண்ணால எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றது இதுவரைக்கும் பகிரங்கமாக தெரியப்பட்டது. ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு சிலர் கடமையில் இருக்கின்ற போது வருகின்ற நோயாளிகளுடன் அடாவடியாக செயல்படுகின்றார் எனில் அவரை அந்த கம்பெனிக்குரிய ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதை பகிரங்கமாக ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. இந்த நேரத்திலே தான் ஒரு டாக்டர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு பதிவொன்றை மொழியிருந்தார். அண்மையில் கிட்டத்தட்ட 5000 பணியாளர்களுக்கு ஊழியர்கள் கடமையாற்றுவதாக எல்லாம் கூறப்படும். அங்கே பலர் நேரடியாக தங்களுடைய அவர் நினைச்சார் தன்னுடைய முகத்துக்காக இருந்தாலும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க மாட்டார்கள் நினைச்சாரோ தெரியல. ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க யோசிப்பவர்கள் என்று கேட்டால் தங்களுடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அவருடைய வைத்தியசாலையில் வேலை செய்யலாம், உறவுகளுக்கு அங்கு தொடர்பு இருக்கலாம், அவரோடு நெருங்கினவர்கள், பழகியவர்கள் என்று சொல்லி அந்த முகத்தை பார்க்கின்றனர். இங்கே மக்களுக்கான சேவை என்று பார்க்கவில்லை. தவறு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டவில்லை. அவர்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க சொல்லி நாங்கள் கூறவில்லை தானே. அவர்களை திருத்துங்கள், பிள்ளைகளை சரி செய்யுங்கள் எடுத்தாலும் நாங்கள் கேட்கிறோம். அப்ப அங்க அப்படியான நிலப்பாடுன்றது. அப்ப இந்த நிலப்பாட்டுல தான் எங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது. சரி, 5000 பேர் வேலை செய்கின்றனர் என்று சொல்லி எல்லாம் போட்டு முடியும். நிறைய பேர் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை அங்கே கொட்டினார்கள். அதிலே நான் நினைக்கிறேன் ஒரு பேர் ஒன்று இருந்தது. ஒரு நபர் எழுதியிருந்தார், உங்களை நம்பி நாங்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களை தந்தோம், நீங்கள் சில இடத்திலே பொறுப்பு கூறாமல் விட்டு விட்டீர்கள், அந்த நிதி சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுதி. ஆனால் தற்போது அப்போது கூட நான் உங்களில் சந்தேகம் கொள்ளவில்லை, இப்போது உங்களில் சந்தேகம் வருகின்றது என்று சொல்லி எழுதியிருந்த போது இவர் அந்த பதிவையும் அழைத்து விட்டு சென்று விட்டார். அந்த பதிவு சொன்ன விஷயம் 100% உண்மை. அந்த பதிவு அதற்கு பிறகும் நான் வேறு சிலரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். ஆனால் நான் சத்யமூர்த்தியோடையும் அதுக்கு அந்த பதிவுக்கு பிறகு பிற்பாடு நான் சத்யமூர்த்தியோட பேசியிருந்தேன். அவர் சொன்ன விஷயம் என்னென்றால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில அந்த 8 மணி தொடக்கம் 4 மணி வரைக்கும் வைத்தியர்கள் கட்டாயமாக அங்க பணியாற்ற வேண்டும். அதுக்கு மேல அவர்கள் வெளியில போய் வேலை செய்யறத நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அப்படி 8 மணியிலிருந்து 10 மணி வரை 4 மணி வரைக்கும் வேலை செய்யலைனால் நிச்சயமாக தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார். ஆனா அது மட்டுமல்ல பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சிற்றூழியர்களுடைய நடவடிக்கைகள், இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு ஒரு பண்பாக நடந்து கொள்றதுக்கான பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட வேண்டும். மக்கள் உண்மையிலேயே சரியாக கஷ்டப்படுகிறார். சரி, இப்ப இவர்கள் விடும். நாங்கள் இப்ப என்னென்ன இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இப்ப அந்த இடத்துல அந்த அமைச்சர் சொல்லுகின்ற போது அருகில இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கஜன் ஆகட்டும் அல்லது ஸ்ரீதரன் ஆகட்டும் அல்லது சித்தார்த்தன் ஆகட்டும், ஏன் இவர் எங்களுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன், இவர்கள் நாளைக்கு இவர்களுக்கு வைத்து குத்து வந்தார் இவர்கள் அருகில் உள்ள ஆதார வைத்தியசாலைக்கோ அல்லது அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு போய் மருந்து எடுப்பார்களா? நிச்சயமாக அவர்கள் அரச வைத்தியசாலைக்கு செல்ல மாட்டார்கள். நீங்கள் போகாத அரச வைத்தியசாலைக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் அங்க போய் சாகணுமா? அதுதான் இங்க ஒரு அவலமான நான் நினைக்கிறேன். தங்களுக்கு வாக்களித்தவர்கள்ட்ட மக்கள் போய் கேட்க வேணும். நீ முதல்ல மருத்துவமனையில போய் மருந்தெடு. உங்க பிள்ளைகளுக்கு வருத்தம் என்றால், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு வருத்தம் என்றால், நீங்கள் முதல்ல அரசாங்க மருத்துவமனைக்கு போய் மருந்தெடுக்க என்றால் தான் அதனுடைய தரத்தை அவர்களால் உறுதிப்படுத்த முடியும். ஒரு வைத்தியர் அர்ச்சனா வைத்தியசாலை உணவை உண்டு விட்டதாக வைத்தியசாலை ஊழியர் நலன்புரி சங்கத்தை வைத்து கடிதம் எழுதியிருந்தார்கள். உண்மையிலேயே
அந்த உணவை சாப்பிட என்பது அங்கே நல்ல உணவாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஒரு வைத்தியர் அங்கேயே இருக்கிற உணவை முதல்ல சாப்பிடணும். அவர் சாப்பிட்டாதான் மக்கள் சாப்பிடுகிறோம். அங்கே அதன் தரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய நிர்வாகத்தில் உள்ள தரமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதான் உண்மையான கருத்து. அதை தாண்டி விமர்சனங்கள் கண்டப்பாட்டுக்கு எழுதுவதும் எங்களுடைய மக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் தூக்கி வைத்தும் கொண்டாடுவதற்கு பின் நிற்பதில்லை, தூக்கி போட்டு மிதிப்பதற்கும் பின்னிப்பதில்லை. நீங்கள் அண்மையில டாக்டர் அர்ஜுனாவை சந்திச்சிருக்கிறீர்கள். அவர் அர்ஜுனாவுடைய பதிவுகள் நிறையவே தினமும் வந்து கொண்டுதான் இருக்குது. அவரை சந்திச்சு நீங்கள் உரையாடியதுல உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? உண்மையில நான் வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது அங்கே போலீஸ் அதிகாரிகள் நின்றார்கள். சிலர் யாரென்று கேட்டார்கள். நான் என்னை அடையாளப்படுத்தி விட்டு அவரிடம் சென்று நேரடியாக கதைத்தேன். சில பேர் அதற்கு பிற்பாடு என்னையும் பகுதி செய்தார்கள். இந்த நக்கடிக்கிற முறையில் அவருடன் ஏதோ நான் டீல் பேசி விட்டதாக கூறினார்கள். உண்மையில நான் நினைச்சது அவருக்கு ஆபத்து இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. எந்த நேரத்தில் எப்படியும் ஆபத்துகள் வரலாம். ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாது. சாதாரணமாக ஒரு தனி மனுஷனாக அங்கேயும் இங்கேயும் சுத்தி வர தன்னுடைய கடமைகளை பார்த்து செய்து கொண்டிருந்தார். நான் போய் கதைச்சு போட்டு வந்தேன். அதுல ஒரு சில வரவர்களுடன் கதைச்சார். ஒரு மிகவும் ஒரு எளிமையாகவும் எனக்கு அதுல நான் அவருடைய ஆதரவு தளத்துக்கான பிரதான காரணம் அந்த துணிவு. அந்த துணிவுக்கு மட்டும்தான் நான் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பின்வாங்குவார்கள், பயப்படுவார்கள், குடும்பம் என்று யோசிப்பார்கள், தன்னுடைய தொழில் என்று யோசிப்பார்கள். எதையுமே யோசிக்காமல் இறங்கி அந்த வேலையை செஞ்சிருக்கிறார். அது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெரும் ஆதரவு ஒன்றைதான் நாங்கள் கூற வேண்டும். ஒரு விழிப்புணர்வோடு கூற வேண்டும். தட்டி கேட்கின்ற ஒரு துணிவையும் தந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் கவலைக்கிடமான விடயம் என்று சொன்னால் ஒரு பயத்தையும் ஏற்படுத்திக்கிறது. எவ்வாறான பயம் என்று சொன்னால் மன ரீதியாக நாங்கள் எதையும் தட்டி கேட்டால் கடைசியில எங்களை புலகாரனாக்குவாங்க என்கின்ற ஒரு பயத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் இது அர்ச்சனாவினுடைய செயல்பாடு வெற்றியா தோல்வி என்று கேட்டால் நான் 50-50 என்று சொல்லுவேன். 50-50 சொல்லுவேன். அங்கே வெற்றியும் இருக்கின்றது, தோல்வியும் இருக்கிறது என்று சொல்லுவேன். அங்கே தோல்வி என்று சொல்லி முழுமையாக கூற முடியாது, வெற்றி என்று முழுமையாக கூற முடியாது. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சியை இதுவரை காலமும் இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மருத்துவ புரட்சி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அதுல எந்த வித சந்தேகமும் எனக்கு கிடையாது. அரப் ஸ்பிரிங் என்று சொல்லுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய கிழக்கை உலுப்பின ஒரு விஷயம் அரப் ஸ்பிரிங், இளவநீர் கால புரட்சி. அது கிடையாது. அது துனிசியாவில் ஆரம்பித்து அப்படியே எகிப்து, சிரியா என்று எல்லா இடமும் பரவி பல நாடுகளுடைய ஆட்சி தலைமையை மாற்றினது. அதுல வந்து ஒரு சாதாரண கூலி வியாபாரி ஒரு ஆள் தன்னை நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறார். போலீஸ்காரர் அடிச்சுட்டார் என்றதுக்கா உதாசீனப்படுத்திட்டார் என்ற மன வருத்தத்துல தன்னையே தீப்பிளம்பாக்கின. அதை தொடர்ந்தான் இந்த புரட்சி வெடிச்சது. கிட்டத்தட்ட அர்ஜுனாவும் அந்த ஒரு விஷயத்தை தான் தென்மராட்சியில சாவச்சேரி வைத்தியசாலையில செய்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அந்த அரப் ஸ்பிரிங்ல நடந்தது போல் ஒரு மரணங்கள் சம்பவிக்கல. எங்கட இந்த ஒரு குறுகின காலம் தான் நீடிச்ச இந்த புரட்சியில மரணங்கள் சம்பவிக்கல. அது அர்ஜுனாவினுடைய ஒரு சாதுரியத்தால் தான் அது தடுக்கப்பட்டது. அவரும் ஒரு மிக உணர்ச்சி வசப்பட்டு நடந்திருந்தால் சில மரணங்கள் சம்பவிச்சிருக்கலாம். அந்த மரணங்களை சம்பவிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அவர் கிட்டத்தட்ட சாவச்சேரியில இருந்து வெளியேறி இருக்கிறார். மக்களை தூண்டுதலாக ஒரு சிலர் கூறினாலும் அவர் தூண்டவில்லை என்றுதான் கூறணும். என்று சொன்னால் மக்களை நோக்கி அவர் சொன்ன விஷயம், நீங்கள் நான் சொல்லாம இதை செய்யாதீங்களோ, குழப்பம் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி தெளிவாக கூறியிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியும் போலீஸ்காரர் என்று சொன்னால் இவர்களுடைய அதிகார பலம் அங்கே வேலை செய்கின்ற போது போலீஸ்காரர் என்ன செய்வார்கள், போலீஸ் உத்தியோகர்கள் மக்களை அடித்து விரட்டுவார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம் என்கின்ற வகையில தான் அவர் வெளிக்கிட்ட அந்த மருத்துவ விடுப்பை அறிவித்து விட்டு வெளியேறி சென்றவர். ஒரு மனித உரிமை பாதுகாவலராக, செயற்பாட்டாளராக இந்த தென்மராட்சி மக்கள் இந்த மருத்துவ அமைப்புக்கு எதிராகவோ அல்லது சாவச்சேரியில இருக்கிற 25 மருத்துவர்களுக்கு எதிராகவோ ஒரு வழக்கை, பொது வழக்கொண்டை தாக்கல் செய்யறதுக்கு விரும்பினால் தாக்கல் செய்ய முடியும். இதே நேரத்தில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய வடக்கில் உள்ள யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் திரு கனகராஜர் அவர்களும் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டிருந்தவர். அவரோட கதைத்தும் இருந்தவர். அதுவும் செய்திகள் வந்திருந்தது. அதே நேரத்தில் அவரும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சில முறைப்பாடுகளை எழுதியிருக்கின்றார். அதற்குரிய முடிவுகள் என்ன மாதிரி வரும் என்று தெரியவில்லை. அர்ஜுனா டாக்டர் அவர்களே எழுதியிருக்கின்றார். அதோடு நாங்கள் தெளிவாக கூறக்கூடிய விடயம் நிகழ்கின்ற அடிப்படையிலே மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த விடயம் சில நாட்களுக்கு முன்னம் அந்த மக்கள் போராட்டம் நடந்ததுக்கு பிற்பாடு நான் கூறியிருந்தேன், இனி எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம் என்று சொல்லி. ஏனென்று கேட்டால் அர்ச்சுனாவை ஒரு கட்டத்துக்கு மேலே நிச்சயமாக அடக்குவார்கள். தங்களுடைய இறுதி ஆயுதத்தை பயன்படுத்தி என்றாலும் அடக்குவார்கள் என்று தெரியும். ஆகவே நீ மக்கள் தான் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேணும் என்கின்ற விஷயத்தை நான் வலியுறுத்தி கூறியிருந்தான். அந்த வகையில பொதுநல வழக்கை போடலாம். நான் கன இடங்களில் செயற்பாடுகளுக்கு கேட்டுக்கின்றேன். இந்த பொது
பொதுநல வழக்குகள் சம்பந்தமாக இந்த விஷயத்திலாவது ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் நினைத்தால் மக்கள் அமைப்புகள் அல்லது மக்கள் சார்ந்த யாராவது நினைத்தால் ஒரு வழக்கொன்றை பதிவு செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இங்கே இந்த GMO என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பகிஷ்கரிப்பு செய்ததை கேள்விக்கு உட்படுத்தி அதை சட்ட முறையிலே கேள்விக்கு உட்படுத்த முடியும், ஒரு பொது நல வழக்காக செய்யலாம். ஆனால் அதை யார் செய்வது என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அர்ச்சுனா டாக்டர் அவர்கள் ஒரு செயற்பாடு செய்திருக்க முடியும். எவ்வாறு என்று சொன்னால், இவர் ரஜீவ் வந்து பதவியிலே இருந்ததுக்கு பிற்பாடு தன்னை சட்ட ரீதியாக தனக்கு அந்த கடிதம் வழங்காமலே இவர் பதவியேற்றதற்காக இவர் நீதிமன்றம் போயிருப்பாராக இருந்தால் ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று தற்போது அமைச்சர் வந்து இவருக்கு பதவி விலகலை அறிவிக்க முடியாதவாறு செய்திருக்கலாம். ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று ரஜீவும் இப்போது பதவியில் இருந்திருக்க மாட்டார் வழக்கு முடியும் வரைக்கும். ஆனால் இவர் மக்கள் பலம், அரசியல்வாதிகள் கை கொடுப்பார்கள், பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இவர் இருந்து விட்டார். ஆனால் அந்த முந்திரவன் கை வெல்லும் என்ற மாதிரி அவர்கள் அந்த நீதிமன்ற விடயங்களில் முந்திவிட்டார். வழக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப இந்த மருத்துவ மாஃபியான்னு சொல்லப்படுகின்ற GMO வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. அர்ஜுனாவை வந்து அடித்திருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள், பண்ணிட்டு அவருக்கு சார்பாக மக்களுக்கு எதிராக போராட்டம், இவர்களுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தரணிகள் குழு ஒன்று அவர்களுக்காக ஆஜராகும். இப்ப இந்த சட்டத்தரணிகள் யாருன்னு பார்த்தோம்னா, இவர்கள் இந்த கள்ள உறுதி எழுதி ஒரே காணிக்கு 3 கள்ள உறுதிகளை ஒரே நாளில் எழுதின மாவீரர்கள். இவர்களை தங்களை கைது செய்யக்கூடாது, ஜனாதிபதியை போய் சந்திச்சு ஜனாதிபதியிட்ட பிச்சை கேட்டுத்தான் இப்ப தங்களை கைது செய்யக்கூடாது, பிச்சை கேட்டுத்தான் வாழினோம். இவர்களும் தமிழ் தேசியத்துக்காகத்தான் குரல் கொடுக்கினோம். இல்ல, அந்த இடத்துல நானும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்த நான், அந்த சட்டத்தரணிகள் சாதாரணமாக ஒரு தங்களுடைய சட்ட வல்லுநர்கள் அல்லது சட்டத்தரணிகளாக தொழிலை மட்டும் மேற்கொள்பவர்களாக இருந்தால் இந்த வழக்கிலே ஆயராக இருந்தாலும் நாங்கள் கருத்து கூறுவதற்கு தேவையில்லை. நீங்க சொல்றது அது 100% உண்மை. இவர்கள் வந்து தனிய சட்டத்தரணிகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர்களுடைய தொழில் தர்மம் என்ன சொல்ல சொன்னால், தங்களை தேடி வருபவர்களுக்கு தங்களாலான சேவை வழங்கலாம். இப்ப வைத்தியர்களுக்கும் அதே கடமை இருக்கின்றது. ஒரு சமூகத்திலே தாங்கள் ஒரு சமூக செயற்பாடாளர்கள், பெரிய மனிதர்கள், தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள், மக்களோடு பயணிப்பவர்கள் என்கின்ற வகையிலே காட்டிக்கொண்டு செயல்படுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த வழக்கை கேட்டாலும் தவிர்த்திருக்கலாம். கேட்டால் நாங்கள் இந்த வழக்கை செய்யத்தான் வேணும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. ஆனால் ஓம் என்று போட்டுதான் செய்ய விடையலாது. ஆனால் ஒரு சட்டத்தரணிக்கு மறக்கிறதுக்கு அவர்களை தேடி போய் இவர்கள் கேட்டிருக்கலாம். என்ன சொன்னால் அதிகமான சட்டத்தரணிகள் வந்து கேட்காமல் செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு சில சட்டத்தரணிகள் வலிந்து போவார்கள், வலிந்து போவது அவர்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி போக மாட்டார்கள். யாராவது ஒரு தரப்பு கேட்கணும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள், கேட்டா போவார்கள். ஆனால் இங்க இவர்கள் போயிருப்ப என்பது கிட்டத்தட்ட நாங்கள் சொல்ல போனால் இந்த வித்யாவினுடைய படுகொலைக்கு சம்பந்தமாக வித்யாவுக்கு எதிரான சுவிஸ்குமார் தரப்பிலே நிறைய சட்டத்தரணிகள் ஆஜராகவில்லை. இறுதியாக எங்கேயோ இருந்த ஒரு சிங்கள சட்டத்தரணி யாரோ ஒருவரை என்றால் நீதிமன்றம் பணிக்கும் ஒரு சட்டத்தரணியை நியமிக்க சொல்லி பணிக்கும். இவர்கள் இந்த மக்கள் நலனுக்காக, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்தரணிகள் ஒற்றுமையாக நாங்கள் இந்த விடயத்துக்கு ஆஜராக மாட்டோம் என்று சொல்லி பகிஷ்கரித்திருக்க முடியும். ஆனால் அங்கே வென்றது பணம் மட்டும்தான். இன்னொரு விஷயமும் பாத்தீங்களா, இந்த யாழ்ப்பாணம் இந்த மாகாணம் என்றது ஒரு சின்ன பகுதி தான். உண்மையிலே இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம், பணம் படைத்தவர்கள், மெடிக்கல் மாஃபியாக்கள், இல்ல இந்த சட்டத்தரணி மாஃபியாக்கள், காவி மாஃபியாக்கள் எல்லாம் ஒரு கூட்டாகத்தான் இணைந்து வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது. நிச்சயமா அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. பல தடவைகளில் நானும் சந்தேகப்பட்டிருக்கிறேன். என்றால் இவர் டாக்டர் கேதீஸ்வரன் மீது அர்ஜுனா நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தார். ஆனால் அந்த டாக்டர் கேதீஸ்வரனுடைய பிறந்த நாளுக்கு ஆறு திருமுருகன் வந்து வாழ்த்து சொல்றார். ஆறு திருமுருகன் 60வது பிறந்த நாளுக்கு கேதீஸ்வரன் வாழ்த்து சொல்லுகிறார், முதுகு சொருகின்றார்கள். அதே சமயம் அண்மையில நினைக்கிறேன் இப்ப சில தினங்களுக்கு முன்னர் 3.5 கோடி பெறுமதியான ஒரு ஸ்கேன் மெஷின் ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலை கையளிக்கப்பட்டிருக்கு. அந்த வைத்தியசாலைக்கு அந்த உபகரணத்தை கையளித்தவர் வெளிநாட்டுல உள்ள ஒரு புலம்பெயர் தமிழர். அதுல ஆறு திருமுருகனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது அபயம் அமைப்பு, அதாவது எங்களுடைய ஆளுநர் சார்ல்ஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இல்ல, அந்த அபயம் அது எனக்கு ஒரு டவுட் சந்தேகம் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த அபயம் என்கின்ற ஒரு அமைப்பு ஒன்று சார்ல்ஸ், அதாவது வந்து ஆளுநர், நாங்கள் சார்ல்ஸ் அந்த அவையோடும் இப்ப தற்காலிக பதவியில் இருக்கிறார்கள் தானே, இந்த ஆளுநரின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்ற ஒரு பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவாக நான் கேள்விப்படுகின்றேன்.
ஆனால் நேற்றைய ஒரு சில செய்திகள் பார்த்தேன், அபயம் என்கின்ற ஒரு அபயம் அறக்கட்டளை என்று சொல்லி ஒன்று இயங்குவதாகவும் நான் நினைக்கின்றேன். இந்த ஆளுநருக்கு கீழே வருகின்ற அபயம் என்ற பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவும் இந்த அபயம் அறக்கட்டளையும் வேற வேறவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். சரியாக தெரியவில்லை. அபயம் அமைப்பும் இந்த அபயம் அறக்கட்டளையும் இந்த ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருப்பது அது ஒரு அமைப்பு கிடையாது, பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவு. ஆனால் இங்கே அபயம் அறக்கட்டளை என்று சொல்லி, அதாவது திரு ஆர் திருமுருகன் ஐயா அவர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற சில தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகளின் பெயர்களில் அபயம் அறக்கட்டளை அமைப்பு என்று சொல்லி ஒரு பெயரை நான் வாசிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கின்றது சொன்னால், ஆரம்ப காலத்திலே இப்ப அண்மையாக நடைபெற்ற விஷயம், இந்த ஆர் திருமுருகன் ஐயாவுடைய அந்த சிறுவர் இல்லத்தினுடைய விஷயத்திலேயும் ஒரு தொடர்பு கொண்டிருந்தது. எவ்வாறு சொல்லி சொன்னால், அந்த அபயம் என்கின்ற அமைப்புக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் என்கின்ற செய்திகளை போய் நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தோம். அந்த அபயம் அறக்கட்டளை அமைப்பா, அது அபயம் பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவா, ரெண்டும் வேறு இயங்குகின்றதா, ஒன்றாக இயங்குகின்றதா, ஒன்றுதான் ரெண்டு வழியிலையும் கூறப்படுகின்றதா என்கின்ற சந்தேகத்தை தோற்றுவித்திருக்கின்றது. எனக்கும் நான் அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒருவரின் கட்டுப்பாடுகள் இயங்குகின்ற அந்த அபயம் என்கின்ற அமைப்பாக இருந்தால் அவர் சம்பந்தமான பிரச்சனைக்கு அவரிடமே முறையிட்டு என்ன நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைத்தேன். அபயம் அறக்கட்டளை தான் சொல்லப்படுது. நான் குறிப்பிட்ட செய்தி நான் இதுல இருக்கிற செய்தியைத்தான் நான் இதுல உங்களோட பகிர்ந்து கொண்டேன். 3.5 கோடிக்கு எனக்கு அதுல முக்கிய காரணம் என்னன்னா, இந்த 3.5 கோடி மெஷின் நீங்கள் அங்க கொடுத்துருக்க, அந்த மெஷின் வேலை செய்ய பண்ணுவீங்களா? அந்த மிஷின் எத்தனை நாளைக்கு அங்க வேலை செய்யும்? இந்த 3.5 கோடி மெஷின் நாளைக்கு இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா எங்களுக்கு தெரியாது. அதுல இந்த மெஷினை வச்சுக்கொண்டே நீங்கள் அங்க முன்னுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க சொல்ற முறைகள் இன்றைக்கு மலிவாக காணப்படுது. அப்ப இந்த வெளிநாட்டவர்கள் இவ்வாறான உதவிகளை வழங்கும் பொழுது இதை சிந்திச்சு அதை 100% பயன்பெற மக்கள் பயன்பெறுவார்கள் என்றதை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த உதவிகளை செய்யணும். அந்த பொண்டை சைன் வைக்க வேண்டிய ஒரு தேவை வெளியே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதாவது அந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்கள் செய்கின்ற போது, அந்த ப்ரொஜெக்டுகள் செய்கின்ற போது சரியான முறையில ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும். ஒரு வைத்தியசாலைக்கு வழங்கப்படுகின்ற அந்த மருத்துவ கருவியை இன்னொரு வைத்தியசாலைக்கு தேவையின் நிமித்தமாகவும் கொண்டு போய் பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிபந்தனைகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இப்ப உதாரணத்துக்கு வடமராட்சி மக்கள் என்று சொல்லக்கூடிய சாவச்சேரி மக்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு ஒரு மருத்துவ கருவியை கொடுத்திருந்தால், அந்த மாகாணத்துக்குள்ள இருக்கின்ற இன்னும் ஒரு வைத்தியசாலைக்கு அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சரும் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சரும் இணைந்து அந்த வைத்தியசாலைக்கு பயன்படுத்துவதற்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பது தவறில்லை. ஏனென்று சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு வவுனியாவும் சாவச்சேரியும் இணைந்து அந்த ஒரு செயற்பாடு செய்ததாக இருந்தால், சாவச்சேரி மக்கள் வவுனியாவுக்கு போனால் சிகிச்சை பெற மாட்டார்கள் என்று சொல்லி இல்லை, பெற வேணாம் என்று கூறுவதும் கிடையாது. அதே நேரம் வவுனியா மக்கள் இங்கே வந்தால் நீங்கள் உங்களோட இடத்துக்கு போகும்போது கூறுவதும் கிடையாது. ஆனால் அந்த பகுதி மக்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்து தங்களுடைய தேவைக்கு ஒரு முன்னுரிமையை எதிர்பார்ப்பார்கள். அது தவறு கிடையாது. அந்த அடிப்படையிலே அந்த ஒப்பந்தம் சரியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, ஏனென்று கேட்டால் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கின்ற நோக்கம் இந்த இடத்திலே பயன்பாடு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த இடத்து மக்கள் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் சரியாக இருக்க வேண்டும். இல்ல, இவர்கள் அந்த வைத்தியசாலைக்கும் நீங்கள் செய்யுங்கொண்டு வேற உதவியை பெற்று செய்திருக்கலாம். இப்ப என்ன நடந்திருக்கா, அந்த 200 மில்லியன் தாவகச்சேரிக்கு வந்ததும் ஒரு பிரயோசனமும் இல்ல, அந்த மிச்ச 200 மில்லியன் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது அதுவும் ஒரு பிரயோசனம் இல்ல. இந்த 400 மில்லியனும் ஒரு இடத்துல இருந்திருந்தா சில வேளை ஒரு ஹாஸ்பிட்டல் என்றாலும் இயங்கி இருக்கு. இன்றைக்கு 2 ஹாஸ்பிட்டல்லையும் அந்த 200 மில்லியன் பிரயோசனம் இல்லாமல் தான் இருக்குது. இந்த குரங்கு அப்பம் பிச்சு சாப்பிட்டாத மாதிரி தான் கடைசியில முடிகிறது நிறைய வேலை திட்டங்கள். இதை விட இன்னும் சில விடயங்களை நான் கூறலாம். சுருக்கமாக ஒரு நிமிடத்துக்குள்ள கூறுவேன். இந்த சாவச்சேரி விடயத்திலே நான் மக்களிடம் அந்த குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், நான் சாவச்சேரிக்கு அர்ச்சனா வைத்தியரை சந்திக்க சென்ற நேரம் சில மக்களுடன் கதைத்திருந்தேன். பொதுவாக அங்கே தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் முதல் சில பேர்களை சந்தித்து வந்தேன் ஒரு கருத்துக்களை அறிவதற்காக. அங்கே பெரும்பான்மையானவர்கள் ஒரு கொதி நிலையில் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் சொன்னா இன்னும் ஒரு தனியை கதைக்கலாம். இன்றைக்கு அங்கே எதுவும் நடக்கவில்லை என்ற மாதிரி காட்டிக்கொள்பவர்கள், இது முக்கியமான பகுதி, காட்டிக்கொள்பவர்கள் வீதிக்கு இறங்கி அந்த சாவச்சேரி மண்ணுக்கு போய் எதேர்ச்சியாக ஒன்றும் பிளான் தேவையில்லை, பிளான் இல்லாம ரோட்ல வருகின்ற சாவச்சேரி மக்கள் ஒரு 100 பேரை மறைத்து கேட்டால் அதுல 90 பேர் பயங்கரமான முறைப்பாடுகள்,
அதாவது வந்து பாதிக்கப்பட்ட முறைப்பாடுகளை சொல்லுவார்கள். வீடுகளுக்கு சென்று கேட்டால் இவ்வளவோ முறைப்பாடுகள் சொல்லுவார்கள். அவர்களால் அந்த வைத்தியசாலையால் பாதிக்கப்படுவர்கள் என்று சொல்வது அங்கே உரிய சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. நபர் ஒருவரால் கூறியிருந்தார், அது முக்கியமான சாட்சியாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய மனைவி, அவர்கள் இளம் வயது உடையவர் தான், உண்மையில் தான் அவர்கள் குழந்தை கிடைத்திருக்கின்றது. குழந்தை கிடைக்க இருக்கின்ற போது, மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற போது 6ஆம் மாசமோ 7ஆம் மாசம் நினைக்கின்றேன், அவ தவறி விழுந்துட்டாவா இடத்துல, வீட்டுல விழுந்ததுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு போகின்ற போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது ஒரு பின்னர் நேரம், நீங்க இன்றைக்கு வைத்தியசாலையில நில்லுங்கோ, உங்களை நாளைக்கு தான் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆபத்தான இல்லை. அங்கே ஒரு குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும், 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் சொன்னாங்க அந்த கர்ப்பகாலம். அந்த நேரத்துல ஒரு பதறிப்பை போகின்ற போது, நீங்கள் நாளைக்கு தான் உங்களை நாங்கள் பரிசோதிப்போம் என்று சொன்னால் எவ்வாறாக முடியும்? அவர்கள் உடனே பேசி போட்டு அந்த இளைஞர் சண்டை பிடிச்சு போட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வெளியே போய் 8,500 ரூபாய் 8,600 ரூபாய் காசு கொடுத்து பரிசோதித்ததாக கூறியிருந்தார். இது ஒற்று சாட்சியம் மட்டும். 8,500 ரூபாய் வாங்கி சோதிச்சவர் நிச்சயமாக சாவச்சேரி வைத்தியசாலையில பதிவு செய்யப்பட்ட ஒரு வைத்தியராகத்தான் இருப்பார். அங்கே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் அந்த வைத்தியசாலையுடைய பேரை சொல்வது எனக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கும், அதால நான் சொல்லவில்லை. ஆனா மக்களுக்கு அதிகபட்சமாக தெரியும். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட அண்மையில் இருக்கின்ற ஒரு தனியார் வைத்தியசாலை, ஏனென்றால் 2-3 தனியார் வைத்தியசாலைகள் இருக்கின்றது. அதுல சில வைத்தியசாலைகள் மீது குற்றம் சாட்டவில்லை. தனியார் வைத்தியசாலை இயங்குவது தவறில்லை, விரும்பினவர்கள் போய் பயன்பெறலாம். ஆனால் இங்கே பொதுமக்கள் தங்களுடைய பணத்திலே, தங்களுடைய வரிப்பணத்திலே சிகிச்சை பெற வருகின்றவர்களை, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களையும் வலிந்து அங்கே அனுப்புவதும், வலிந்து அங்கு செல்வதற்குரிய சூழலை ஏற்படுத்துவதும் தான் தவறாக இருக்கு. அந்த வகையில அந்த ஒரு குறிப்பிட்ட தனியார் வைத்தியசாலையை சொல்லி, அங்கே இருக்கின்ற ஒரு டாக்டருடைய பேரையும் சொல்லி, இவர்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இங்கே உள்ள விஷயங்களை முழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணி, இங்கே சில விஷயங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில், அரசு வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலையில் நடக்க விடாமல் பண்ணுவதும் இவர்தான் என்று சொன்னால், தன்னிடம் கொண்டு போவதற்காக ஒரு காய்ச்சல் என்று போனாலே, ஒரு சம்பவம் சொன்னாங்க, காய்ச்சல் என்று போனால் 5 நாள், சாதாரணமா ஒரு 3 நாள் 5 நாள் நின்றால் 60,000 ரூபாய் காசு. சில வெளிநாட்டுக்காரர்கள் அதை கொடுக்கிறார்கள். அந்த பழக்கத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன நெருக்கடியை செய்கிறார்கள். இதால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள். இவ்வாறு நான் இங்கே சொன்னது 2 மிக மிக குறைந்த குற்றச்சாட்டு. இதே மாதிரி இங்கே நாங்கள் சொல்லுவது போய், சாவச்சேரியில் எது இல்லை என்று சொல்பவர்களுக்கு நான் திறந்த மனதாக துணிந்து சவாலும் எடுத்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் என்னோட வாருங்கள், நீங்கள் கூப்பிடுங்கள், நான் வருகின்றேன். நேரடியாக ஒரு 5 பேர் 10 பேர் போவோம். திடீரென்று சாவச்சேரிக்கு நீங்க விரும்புற இடத்துக்கு, நாங்கள் சொல்ற இடத்துக்கு பெற வேண்டாம். ஏன்னு சொன்னால், நாங்கள் சொன்னால் நீங்க சொல்லுங்க செட்டப் பண்றோம். நீங்கள் சாவச்சேரியில விரும்புற இடத்துக்கு கொண்டு போவோம். நாங்கள் என்னென்னு சொல்லுகிறோம், நாங்கள் திடீரென ஒரு குறிப்பிட்ட மக்களை சந்திப்போம். மக்களிடம் கேட்டு பாருங்கள், வருபவர்களை அழுது கொண்டு வருவார்கள் வெளியே. ஏன்னு சொன்னால், அந்த மக்கள் போராட்டம் நடந்த இடத்துல அங்கங்கே வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காணொலிகளில் ஒவ்வொரு நபர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அலுவலர்கள் சொல்லியிருந்தார்கள், கத்தி சொல்லியிருந்தார்கள், குளறி சொல்லியிருந்தார்கள், தங்களுடைய ஆத்திரத்தை எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவ்வளவும் உண்மையான மனக்கிடக்கு. அந்த வகையில இந்த எங்களுடைய வீடியோக்களை பார்த்து நிறைய விமர்சனம் சொல்லுவார்கள். நீங்கள் அங்கிருந்து என்ன செய்றீங்க, அதான் சொல்லுபவர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்ற ஒரு பகிரங்கமான சவால் இதுதான். வாருங்கள், நிச்சயமாக நான் உங்களை கூட்டிக்கொண்டு செல்கின்றேன். அல்லது நீங்கள் போவதாக இருந்தால் வாருங்கள், நான் வருகின்றேன். போய் மக்களை சந்திப்போம், மக்களிடம் கேட்போம், மக்களுடைய முறைப்பாடுகளை அறிவோம். அதற்கு பிற்பாடு நீங்களே முடிவெடுக்கலாம், நானும் முடிவெடுக்கலாம். இந்த மக்களுடைய இந்த உணர்வுகளுக்கு பயந்துதான், இந்த மக்களிடம் இருக்கிற இந்த உணர்வுகளை பயந்துதான் அமைச்சரோ அல்லது எங்களுடைய வடக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ சாவகச்சேரிக்கு இது வரவில்லை. அவர்கள் வந்திருந்தால் அன்று சுபாஷ் கலைக்கப்பட்டது போல, அந்த கூட்டத்தில் சுகாஸ் எப்படி கலைக்கப்பட்டாரோ அது போல கலைக்கப்படுவார்கள். அந்த பயத்துலதான் இவர்கள் வரையில் என்று நான் நினைக்கிறேன். இந்த சாவகச்சேரி மக்களுடைய, இந்த தென்மராட்சி மக்களிடம் இந்த உணர்வு தொடர்ச்சியாக இருக்கும் என்று நீங்க நம்புறீங்களா? என்றால் இந்த இதெல்லாம் ஊடகத்தில இருந்து விலகி போக, காலங்கள் போக போக இந்த அவர்களுடைய உணர்வு மலங்கடிக்கப்பட்டு விடும் என்று உணர்வுகள் மலங்கடிக்கப்படும் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை. ஆனால் தற்காலிகமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவர்கள் எப்போதும் நடக்கும் போது சாவச்சேரி மக்கள் போய் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவார்களா நீதிமன்றத்தில்? அவ்வாறு வெளிப்படுத்துவது சட்டத்துக்கு முரணாக இருந்தாலும், ஆனால் மக்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அதாவது இதுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி அமைதி வழியிலே தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வதற்கு, நீதியை வேண்டுவதற்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் நீதிமன்றம் முன்னாக ஏதாவது சேதங்களை ஏற்படுத்தும் முறையில் அவசியம் இல்லை. மக்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். நிச்சயமாக ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை செய்யலாம். அடையாள உண்ணாவிரதம் போன்ற
சிறு சிறு போராட்டங்களை செய்யலாம். அதை செய்தால் நல்ல முடிவு சொல்லி நானும் எதிர்பார்க்கின்றேன். என்று சொன்னால் அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த விஷயம் வந்து சாவகச்சேரி வந்து ஒரு 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 சிறு புள்ளி தான். இது ஏனைய மாவட்டம், ஏனைய தமிழ் பிரதேசங்கள்லையும் இது நடக்குது. சிங்கள பகுதிகளோட ஒப்பிடும் பொழுது வடக்கு பகுதிகளுடைய மருத்துவ நிலை வந்து மிக மோசமாக இருக்கு. சிங்கள பகுதிகளில் இவ்வளவு பெருந்தொகை பணம் கொடுத்து ஒரு மருத்துவரை பார்க்கிற அளவுக்கு அந்த மக்கள் வசதியானவர்கள் அல்ல. இங்கே நாங்கள் சாவச்சேரி என்று சொல்கின்றது ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் சாவகச்சேரியும் சாவகச்சேரி வைத்தியசாலையும் இந்த தென்மராட்சி மக்களும் உலக அளவிலே பேசு பொருளாக மாறி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு புரட்சி என்றுதான் கூற வேணும். நினைக்கிறேன் இலங்கை மருத்துவத்துறையுடைய ஒரு குறுக்குவெட்டு முகமாக சாவகச்சேரி அதை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு எங்க பார்த்தாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் அர்ச்சுனா டாக்டரும் சாவச்சேரி வைத்தியசாலையும் என்கின்ற ஒரு பேச்சு இல்லாத உடைமை இல்லை என்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அது சில பேருக்கு கேலியாக இருக்கின்றது. என்று சொன்னால் அது கேலியாக கதைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அதுல ஒரு 100 பேரை கேலியாக கதைப்பவர்களை நாங்கள் ஒரு பட்டியல் பட்டியல்படுத்திட்டு நாங்கள் அவர்களை ஃபீல்டர் பண்ணுவோமாக இருந்தால் அதுல 90 பேர் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளாகிய சுமந்திரன், ஸ்ரீதரன், சயந்தன் உட்பட அல்லாடிக்கு அங்கேயன் ராமநாதனாக இருக்கலாம், டக்ளஸா இருக்கலாம், யாரோ ஒருவர்களுடைய நேரடியான ஆதரவாளர்களாகத்தான் இருப்பார்கள். காரணம் என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேலி செய்பவர்கள் தான் உண்டு. நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் இவ்வாறான பல்வேறு விஷயங்களோட நாங்கள் சந்திப்போம். நாங்கள் குறிப்பாக கிருஷ்ணன் மனித உரிமை பாதுகாவலர் கிருஷ்ணனை சந்தித்தது காரணம் என்னென்றால் இது ஒரு மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமும் அதோட அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு தகவல்களாக எங்களுக்கு தருவதில்லை, அவற்றை உறுதிப்படுத்தி அவரை ஆதாரங்களோடு வைக்கின்றார். அந்த வகையில கிருஷ்ணன் உங்களுக்கு உங்களுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.